அவங்க தனிச்சிருக்கிற மாதிரியான சூழலாக இருந்தால் கூட அப்படி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப ஒரு வீதியில போறாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த டைம்ல நம்ம பாக்குறது பொது இடம். அப்ப அதுல ஒரு பிழை இல்லை, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பாக்குறதுல பிழை இல்லை. அது அல்லாம இது யாரு பாக்குறது, திருமணம் பேசுறவர் பாக்குறது, அவர் நானா பாக்குறது, தம்பி பாக்குறது, மச்சான் பாக்குறது, பார்த்தா ஓகே அப்படி நீனு வந்து பாருண்டா, அது என்னது, அது பெரும் பாவம் விளக்கிட்டா. அப்படி கொஞ்சம் திருமண ஹதீஸ்ல சொன்னாரே ஒரு திருமண பேச்சுவார்த்தையில, அது நீ முடிக்க போறதுக்கு இல்ல, யாரு முடிக்க போற அவன் பாக்கணும் விளக்கிட்டா. இவர் பார்க்கலாம்னு சொன்னதுக்காண்டி இவர் போட்டோ பிடிச்சு அனுப்புற, வீடியோ பிடிச்சு அனுப்புற, நானா பத்தி பாக்குற, தம்பி பேத்து சில பேச்சுவார்த்தையில நானா நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறேன், தம்பி நீங்க பாத்தீங்களா, தங்கச்சி நீங்க பாத்தீங்க, என்னடா இது திருமண பேச்சுவார்த்தை என்று அவர் மட்டும் தான் பாக்கணும். பெண்கள் பாக்குறது வேற, ஆண்கள்ல பாப்பா பாத்தீங்களா, அவர் பாத்தீங்களா, எல்லாருக்கும் அஜ்னபி அவர். அப்போ இவர் மட்டும்தான் என்ன செய்யணும் பார்க்கணும். எல்லாரும் கூப்பிட்டே கேட்கிறாங்க, நானுக்கு ஓகே அவர் வந்து பார்க்க சொல்லுங்க, தம்பிக்கு ஓகே அப்படின்னு. இது என்ன அசலே என்னது பிரச்சனை ஆகிக்குது. அப்ப இந்த அடிப்படையில் யாரு பேச்சுவார்த்தை இருக்கிறாரோ அவர் என்னது பார்த்தல் என்பதை தான் இது குறிக்கும். எனவே தனிமையில பாக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுமாக இருந்தா, உதாரணமா வீட்டுல பார்க்க வைக்க போறாங்கன்னா வீட்டுல ஆட்கள் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தனியான ஒரு அறையில அவங்க பார்த்து கொண்டாலும் இவங்களுடைய கவனம் என்னது அங்கனைக்கு இருந்தா ஓகே. அது அல்லாம பெண் பார்த்தல் மார்க்கத்துல அனுமதி, நீங்க இந்த இடத்துக்கு வாங்க, நான் அந்த இடத்துக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்திச்சு ஹோட்டல்ல உட்கார்ந்து என்ன, அதாவது அங்க உட்கார்ந்து பேசுறது, அல்லது திருமண பேச்சுவார்த்தை டேட்டிங் அப்படின்ட்டு ஹதீஸ் அடிப்படையில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இங்க வந்திக்கிறோம் என்ற அடிப்படையில வந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்காது, சீட்டிங்ல தான் முடியும். லா யஹ்லுவன் ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா மாதி மஹரம். ஒரு பெண் ஒரு ஆணோடு இருப்பதாக இருந்தால் மஹரமுடைய ஒருவர் என்ன செய்ய இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்கள அவங்க 2-3 விஷயங்கள் பர்சனலா பேசிக்கிறோம் நினைச்சா கூட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ன ஒரு மஹரம் ஒரு அளவு தூரத்திலேயாவது என்ன செய்யணும் இருக்கணும், ஒரு தூரத்திலேயாவது ஒரு மஹரம் என்ன செய்யணும் இருக்கணும், ஏதாவது பர்சனலா பேசணும் இருந்தா ஒரு அந்த மாதிரி இருந்துக்கிறோம். எனவே தனிப்பட்ட ரீதியாக என்ன செய்யக்கூடாது, அவர்கள் சந்திக்க கூடாது, சந்திப்பதாக இருந்தால் ஒரு மேற்பார்வை என்ன செய்யணும் இருக்கணும். போன்ல பேசுறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அதாவது அந்த குடும்பத்தினர் தெரிஞ்சுதான் பேசணும் அப்படின்ற எந்த நிபந்தனைகளும் இல்லை. ஆனா தேவையானதை மட்டும் ஓரிரு தடவைகள் அந்த திருமண விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேசுறது ஓகே. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறது ஹராம். அந்த அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அதாவது இது வழிவகுக்குமாய்ந்தா இதுவும் ஹராம் தான். அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இது வழிவகுக்கும். உங்களோட ஈமான் உங்களுக்கு தெரியும், இதுல நம்ம வந்து என்ன கால் வச்சோம்னு சொன்னா அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம் தான், நீ கால் வைக்க கூடாது, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு அப்புறம் அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துச்சுன்னா தெரியும் தானே உங்களுக்கு இந்த இயல்பு என்னன்னு. அப்ப அதுல அதை கால் வைத்து இருக்க கூடாது. உங்களுக்கு அந்த ஒரு மன கண்ட்ரோல் இருக்கும், நான் தேவையானதை மட்டும் தான் இதுல சப்ஜெக்ட பேசி நான் இதை முடிச்சு கொள்வேன் அப்படின்ற லெவல். தேவையானதை பேசுறதுக்கு 4 மணி நேரம் பேச தேவையில்லை, நைட் 1 மணிக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை விளங்கிட்டா. அடுத்தது வந்து என்னது சத்தம் போடாம அது இது 300 போட்டு இந்த மாதிரி லெவல் எல்லாம் பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. 5 நேரமும் சுப தொழுதியா ஒரு கோல், லுஹர் தொழுதியா ஒரு கோல், அசர் தொழுதியா ஒரு கோல், மகரிப் தொழுதியா ஒரு கோல், இசா தொழுதியா ஒரு கோல் விளங்கிட்டா. என்னடா அன்றாட இதை பாக்குறாரா தொழுதியா அப்படின்னு மெயின்டைன் பண்ணி பாக்குறாரா, தொழமாட்டான்னு அவள் விளங்கிட்டா நான் போய் தானே சொல்லுவான். நீ இப்ப 5 நேரம் கோல் எடுத்து வேலை இல்லையா, தொழாதாலன்னா பொய் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை அப்படி டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம சாலியான துணை எப்படி பார்க்கணும் என்ன செஞ்சுக்கிறோம் அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். எனவே பேச்சுவார்த்தையும் அனுமதி, அவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான சில விஷயங்களை பேசிக் கொள்றதுக்கும் அனுமதி உண்டு. பார்த்தல்ன்றது இந்த நிலையில என்ன செய்யலாம் இருக்கலாம். தனிமையில பார்த்தல் லெவல் வந்து அவர் மகரமுடைய மற்றவர்களுடைய ஒரு பாதுகாப்பு அந்த இடத்துல என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பது இந்த திருமண பேச்சுவார்த்தையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அதாவது திருமண பேச்சுவார்த்தையில அதாவது இந்த திருமண பேச்சுவார்த்தை சம்பந்தமா சில பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது. அது ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்றது, முக்கியமா இந்த ஹதீஸை சொல்லலாம் யாருன்னு சொல்லி சுனன் குப்ரா பைஹக்கில வரக்கூடிய செய்தி 13501வது இலக்கம். இதுல ஹிஷாம் இப்னு அலி என்ற ஒருத்தர் வரார், இவர் அறியப்படாத ஒருவர். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினாங்களாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை அனுப்பினாங்களாம் அந்த பெண்ணை பாக்குறதுக்கு. அப்ப சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவர்களுடைய சில இடங்களை வந்து எப்படி கிளீனா வச்சுக்கிறாங்கன்னு பாக்குறது, காலுடைய பாதத்துடைய பின்பகுதி நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு குதிகால கொஞ்சம் என்ன செய்ய பாருங்க என்று ரசூல் சொன்னாங்களா. அவங்ககிட்ட என்ன ஸ்மெல் என்ன செய்யுது வருது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப அந்த டைம்ல போய் அந்த பெண்ணை இதுதான் பார்க்க வந்தாங்கன்னு காட்டிக்கலாம அவங்க வந்து முழுமையா செக் பண்ணிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது வந்து அதாவது பலகீனமான தாயிஃபான செய்தி. பெண் அத பேச்சுவார்த்தைக்கு போறவங்க கொஞ்சம் டீசெண்டா நடந்து கொள்ளணும். அடிமை பெண்ணை வாங்க போற மாதிரியே என்ன செய்வாங்க சில டைம் நடந்து கொள்வாங்க. அங்க போய் நடன்றது
விளங்கிட்டா? நடக்க விடுறது, விளங்கிட்டா? நடக்க விடுறதுன்னு சொன்னா நீங்க போங்க வாங்க அப்படின்னு என்ன செய்யறது? நடக்க விடுறது. அதுக்கு பிறகு சிரிங்கன்றது, சரியா? எலும்பி நில்லுங்கன்றது, சமைச்சதை எடுத்துட்டு வாங்க டக்குனு கிச்சனுக்கு ஓடுறது, இவங்களுக்கு பின்னால் என்ன செய்யறது? கிச்சனுக்கு ஓடுறது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது முடிய அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றது, முடிய கட்டி விடுறது. அந்த இடத்துல பார்த்துட்டு போனவர் அந்த பெண் வந்து மானசீக ரீதியாக என்ன செய்வாங்க தெரியுமா? உடைஞ்சிருவாங்க, மானசீக ரீதியா வந்து உடைஞ்சு போயிடுவாங்க. மனசு அதாவது என்னடா, ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல, ஒரு 2வது தடவை வருவாங்களும் அப்படி செஞ்சிருவாங்களா, 3வது தடவை வந்து செஞ்சிருவாங்களா, இது என்ன இது? அப்ப உண்மையிலே பார்த்தல் ஒரு பெண் அதை ஒத்துக்கல கூடாது. இந்த லெவலுக்கு நீ பார்க்க வேண்டிய அவசியமான என்னது இல்ல. உனக்கு இஷ்டம்டா பாரு, இல்லாட்டி விசாரிச்சு தெரிஞ்சுக்க, இல்லாட்டி எல்லாம் ஹலாஸ் பர்றா வரைக்கும் போக வேண்டியதான், ஆக்களை அனுப்பிட வேண்டியதான். இதை எலும்பி நில்லுன்றது, உட்கார வைக்கன்னு சொல்றது. நம்ம ஒரு பெண் புத்திசாலியா இருந்தா ரைட், அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் என்ற அடிப்படையில அவங்க சில தானாக என்ன சில நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு அது செஞ்சு இது செஞ்சு நடந்தா பரவாயில்ல. இன்னும் சில கலாச்சாரம் இருக்கு, முழு குடும்பம் உட்கார்ந்தீங்க, அவங்க வந்து டீ கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, எல்லாரும் பாக்குறது. உங்களுக்கு ஓகேயா, உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு எவ்வளவு கேவலமாக்கிறது விலகிட்டா, உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ஆம்பளை பொம்பளை பெரியப்பா சாச்சா தம்பி நானா எல்லாரும் பார்த்து என்ன செய்யறது? ஓகே பண்றது வந்து ஒரு பிழையான என்ன ஒரு நடைமுறை. அடுத்தது வந்து என்னது, பார்க்க வேண்டியது அவர் தான். அடுத்த பெண்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதே நேரம் ஒரு அடிமை வாங்குற அமைப்புல மாதிரியான ஒரு வேலை என்ன செஞ்சிடக்கூடாது. என்ன அனுப்புறது, போறது, வாரது, அது செஞ்சு பாரு, இது செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றது பிள்ளை. சாதாரணமா வந்து ஒரு பெண்ணை பார்த்தோன்னே தெரியும், அந்த குடும்பத்தை பார்த்தோன்னே தெரியும், அவங்களோட அளவுகள் தெரியும், அவங்களுடைய நடைமுறைகள் தெரியும், எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துக்கே போகணும். அந்த இடத்துல வலிக்கும். நம்ம யோசிச்சு நம்மளோட மகளோ நம்மளோட தங்கச்சிக்கோ இப்படி ஒரு நடைமுறை நடக்கும், நம்ம அதை ஏத்துக்கொள்வோமா? அதை எப்படி போய் இன்னொரு சகோதரிட்டு நம்ம அப்படி என்ன செய்யறது? அதனால அந்த லெவலுக்கு இல்லாம அவங்களும் சரி நம்மளை பார்க்க வராங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் அடிப்படையில் அந்த பெண்களும் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். அது ஒரு அளவான அமைப்புல என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்த தேவையில்லாத அளவுக்கான செக்கப்புகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதர்களும் என்னது ஒரு அளவுலதான் என்ன செய்வாங்க? கிளீனா வைப்பாங்க, சுத்தமா வைப்பாங்க எல்லாரும். அப்படிங்கிற டைம்ல அப் டு டேட்டாக என்னது ஊர்லீன பாக்குற மாதிரியும் இவர் சொர்க்கவாசி மாதிரியும் ஊர்லீன பாக்குற இவர் சொர்க்கவாசி ஆகிக்கணுமே, அந்த லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தையின் உச்சகட்டத்துல இன்னொரு பகுதி என்ன, அங்கனைக்கே ஓகே ஆக்கிட்டு இவங்களை அனுப்பிடுறது, அறைக்கு தனியா அனுப்பிடுறது, கதவை மூடி என்ன பேச்சுவார்த்தை. அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது, 10 நிமிஷமா பேச்சுவார்த்தை, 15 நிமிஷமா பேச்சுவார்த்தை, 20 நிமிஷம் பேச்சு. என்னதான் மகரம் யாரெல்லாம் அங்க இடத்துல இருந்தாலும் சரி, கதவு என்ன செய்யக்கூடாது? நீயே க்ளோஸ் பண்ண. கதவும் அவங்க விளங்காத இடத்துல இருக்கலாம், அது வேற. இவங்க என்ட்ராகிறதுக்குரிய அந்த என்ன அந்த அனுமதி அதுக்குள்ள என்ன செய்யணும் இருக்கிறேன். ஏன்னா அவங்க வெறும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது தானே அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு பிடிப்பு ஏற்படுறதுக்காக வேண்டித்தான். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பிரைவேசி கொடுத்து இருக்கிறதுன்றது தேவையில்லாத ஒரு அம்சம். சிலர் வந்து நீங்க போங்க மொட்டை மாடி போய் பேசிட்டு வாங்கன்றது விளங்கிட்டா. அப்ப அது இதெல்லாம் ஒரு தவறான ஒரு மோசமான ஒரு நடைமுறைகள். அப்படி நம்ம செய்வோம் பாக்குறது பேச்சுவார்த்தையில் அனுமதி, ஒரு அளவிலான அனுமதியை தான் என்ன செய்யுது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல அப்ப இப்படி பார்க்க போறவங்க இதை மட்டும் செக் பண்றது இல்ல, கிச்சனை செக் பண்றது, அந்த இதெல்லாம் செக் பண்ற ஒரு அளவுக்கு சுத்தத்தை பாக்குறதுக்கு நம்ம செக் பண்றது பிழை அல்ல. எப்படி சுத்தமாக்கிறாங்களா, நீட்டா ஆக்கிறாங்களா, ஒழுங்கா ஆக்கிறாங்களா என்றது பாக்குறது பிழை அல்ல. ஆனா ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பார்வையோட செலுத்துவாங்க. இவங்களோட வீட்டுல கூட அப்படி இருக்காது, இவங்களோட வீட்டுல கூட அப்படி இருக்க அந்த ஒரு செக்கப் நாங்க என்ன செய்யும் நடக்கும். இந்த மாதிரியான நடைமுறைகள் என்ன செய்யும்டா உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை கூட்டும். இந்த எதிர்பார்ப்புகளை கூட்டி அப்படியா பார்த்துத்தானேப்பா முடிச்சோம், இதை நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு ரப்பு வைப்பானே. நீ தேடு வைக்க அல்லா வைப்பா உண்டு விளங்கிட்டா. ஒரு அளவான அஜ்மிலு ஃபித்தலம் தேடுவதில் அழகிரிக்கணும். ஒரு அளவு நீ தேடு வைக்க ரப்பு வந்து சிலதை மறைச்சு உனக்கு சேர்த்துனாடா அப்ப இன்னும் கவலைப்படுவாங்க. அவன் சாதாரணமா தேடினவனுக்கு நல்லா அமைஞ்சிங்க போ, தேடினவனுக்கு என்னது ஏதாவது ஒன்று குறைவந்து அமைஞ்சிரு, அது அவனோட திறமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. அப்போ எனவே இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கு. அதுக்கு இந்த செய்திகள் என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் இடத்துக்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். இந்த செய்தி வந்து என்னது பலகீனமான தாயிஃபான செய்தி.